ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய பட்ஜெட் படங்களை தாண்டி சிறு பட்ஜெட் படங்கள் நல்லாவே ஓடுது. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா போன வருஷம் ஃபுல்லாக மலையாள படங்களை உதாரணத்துக்கு எடுத்துக்காட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போது நம்ம தமிழ் சினிமா எப்படி தான் இருக்குது? உண்மையாக சிறப்பாக இருக்குமா வந்து கண்டென்ட் வைஸ் வந்து சரியாக பண்ணும்போது சரியாக வந்து திரையரங்களை கொண்டு செலுத்தும் போது இந்த படங்கள் வந்து மக்களால் வந்து வரவேற்கப்படுது, நேசிக்கப்படுது. அது தமிழ் சினிமாவில் இருக்க படைப்பாளிகளுக்கும் சிறு தயாரிப்பாளர்களுக்கும் ஒரு பெரிய ஐ ஓப்பனர். அதனால் இனிமேல் வந்து பெரிய படங்கள் வந்து இப்போ அது வந்து அவங்க ஒரு அடிமையாக மாறக்கூடிய சுச்சுவேஷன் வந்துடுச்சு. இப்போ பெரிய படங்களோட வெளியிட்ட ரிலீஸை அவங்க டிசைட் பண்ண முடியாத ஒரு துர்பாகியமான நிலைமை இப்போ வந்துடுச்சு. ஆனால் சின்ன படங்கள் வந்து யாரும் எதிர்பார்க்கும் திரையரங்களை மட்டும் அவங்க நம்பி படத்தை எடுக்கிறதால நிச்சயமாக அவங்க சிறந்த திரைப்படங்களை அவங்க தர முடியும். சார் இதில் இப்போ நாளைக்கு ஒரு அறிவிப்பு வந்துரு சார். திரைப்பட தயாரிப்பாளர் சங்க நிர்வாகிகள் பொதுக்குழு கூட்டாமல் செயலற்ற நிலையில் இருப்பதை கண்டித்து சங்க உறுப்பினர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நாளைக்கு இருக்குது சார். இன்னொரு சங்கத்தில் இருக்கிறத பற்றி பேச சரியாக இருக்காது. இன்னும் இப்போ எங்களுக்கு எதிராக இருக்காங்கிறதுக்காக அவங்க கூட சண்டை போட்டணும்னு நாங்கள் விரும்புறதில்லை. அவங்க வந்து ஒற்றுமையாக இருந்து நான் 100 தடவை சொல்லிட்டேன், எங்கள் பக்கம் வந்து தவறுகள் இருந்தால் அதை சரி பண்ணி சினிமாவை நம்ம வந்து காப்பாற்றலாம், திரைப்படத்துறை நல்லா இருந்தால் தான் நம்மளாம் நல்லா இருக்க முடியும்னு சொல்லிட்டோம். அவங்க வந்து ஒரு புரிதல் இல்லாமல் இந்த இது பண்ணுறாங்க. ஒரு புரிதல் வரும்போது நிச்சயமாக எல்லாம் சரியாயிடும். ரிவ்யூஸ் பற்றி தொடர்ந்து விமர்சனம் வந்துகிட்டே இருக்கு. ரிவ்யூ பண்ணுறதை பற்றி மட்டும் இல்லை, இன்னும் நிறைய ரிவ்யூ நான் ஒன்றும் சொல்ல தடுக்க முடியாது. ரிவ்யூஸே தடுக்க முடியாது. ரிவ்யூஸே நெகட்டிவாக எழுத தடுக்க முடியாது. பாசிட்டிவாக எழுதுனா யாரும் பார்க்க மாட்டாங்க. அதுக்கு ஒரு டேக்லைன் போட்டால் தான் பார்ப்பாங்க. நல்லா இருக்குன்னா நீங்கள் காசு வாங்கிட்டு எழுதுறேன்னு சொல்லுவாங்க, நல்லா இல்லைன்னா ஜென்வனாக எழுதுறேன்னு சொல்லுவாங்க. அது வக்கரமான பலருக்கு வந்து அது வந்து தீனி போடுறதால அந்த வக்கரத்தை இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய முன்னாடி வந்து சில பத்திரிகைகள் இருந்தது வக்கரத்துக்கு தீனி போடுற மாதிரி. இப்போ அது வந்து பெரும்பாலான இதுகளுக்கு வந்து அது மாதிரி அந்த நோய் வந்துடுச்சு. சில பேரோட வெற்றி, சில வக்கரமான யூடியூபரோட வெற்றி வந்து பல யூடியூபர்களை அது மாதிரி உருவாக்கிடுச்சு. அது வந்து காலம் அது வந்து அது மாற்றும்.